ஹலோ ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் கெவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது அம்மா எப்படி கட்டிங் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே நைட்டியை வீட்டிலேயே போட்டுட்ருக்கிறதுக்கு, நைட்டி நம்ம வெளியே போனாலுமே நம்ம நைட்டியை போட்டுட்டு போக முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ நைட் கெவுன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு நைட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப கம்மியானது தான், 170 ரூபா தான் அந்த துணி. அதே போல் தான் இந்த துணியும் 180 ரூபா. இந்த துணி என்னென்னா 3 மீட்டர். இந்த துணி வெறும் 180 ரூபா தான். ஸோ இதில் நம்ம வீட்டிலையே எப்படி நைட்டி கெவுன் மாதிரி தைச்சு நம்ம வெளியே போனாலுமே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இப்போ எப்படி ஈஸியாக ரொம்பவே கட்டிங் பண்ணுறாங்க, இதை நம்ம இப்போ எப்படி கட்டிங் பண்ணுறாங்க ப்ளஸ் தைக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்குது, அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நைட் கவுன் கட்டிங் பண்ணுவோமா? ஷோல்டர் 8, அக்கள் உயரம் 7, சுற்றளவு நைட்டி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அதனால் சுற்றளவு 25 வச்சுருக்கேன். பாடி மெஷர்மெண்ட்டு 14. இப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம், தனியாக கட்டிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கவுன் மாதிரி கட்டிங் இருந்தால் தான் கவுன் மாதிரி தெரியும். நீங்கள் அதை வெளியில் போட்டு போடலாம். கழுத்து உயரம் 5, மேல் கழுத்து 2, ரவுண்டாகும். கழுத்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக்கை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைஸ் கட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். அப்புறம் 5, இந்த நீளம் 4, இங்கே 5, இங்கிட்டு 4, இங்கே 4. இப்படியே வளைவாக கொண்டு வரணும். வளைவாக கொண்டு வந்து இப்படி கட்டிங் பண்ணால் தான் நீங்கள் வெளியும் போட்டு போக முடியும். நைட்டி மாதிரி, நைட்டு கவுன் மாதிரி தெரியாது. இப்போ இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3 இன்ச்சு இப்படி கிராஸை கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி கட்டிங் பண்ணால் தான் கிராஸ் கப்பு கரெக்டாக உட்காரும். ஃப்ரண்ட் பேக்கு வெட்டியாச்சு. நம்ம டக்கு வேணும்னா 16 இப்படி ஃபுல்லாக வச்சிடணும். இல்லை டக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னா 12:24 வச்சுக்கிட்டு இப்படியே கிராஸாக இப்படியே வரையணும். இப்போ கிராஸாக விட்டாங்க. வெட்டியாச்சு. இன்னும் தைக்க போவோமா? இவ்வளோ லென்த்து தேவையில்லை, கை வெட்டும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த மேலே அங்கே வளைவாக விட்டுருக்கு, அதை இங்கே வச்சு தைக்கணும். இப்படி அடித்துணியை இப்படி விட்டு மேத்துணியை லைட்டாக இழுக்கணும்.
இந்த பகுதி இது பண்ணியாச்சு. இந்த பகுதி தைக்கணும். இதை அடியில் போட்டு இந்த இருக்குல்ல இதை கீழே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி போட்டு தைக்கணும். தைக்கும்போது இதை குளிர கொடுக்கணும். அடித்தட்டை லைட்டாக இழுக்கணும். அப்போ அது வளைவு உட்காரும். இப்போ அங்கே அரைக்காத்து போட்டுக்கணும். வளைவு பூரா அரைக்காத்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு தூக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமாக அரைக்காத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அமுக்கடி போடும். இங்கிட்ட அமுக்கடி போடும். இப்போ தச்சாச்சு. இந்த பாருங்கள், இதான் ஃப்ரெண்டு. இன்னும் வளைவாக இருக்கா? இப்படின்னா தான் நீ வெளியில் போட்டுக்க முடியும். கவுன் மாதிரி சும்மா சாதா கட்டிங், இது கட்டிங் போடாமல் நான் தைச்சோம்னா நைட்டி மாதிரி ஆயிரும். வெளியே போட்டு போக முடியாது. இப்படி கட்டு இருந்தால் தான் நைட்டி இது வெளியே போட்டு போக முடியும், கவுன் மாதிரி. இப்போ அடுத்தது அப்போ பேக்கு. இந்த வளைவு இந்த முகனையும் வைக்கலாம். அதேமாரி இந்த சைடு இதை கீழே போட்டுக்கணும். இந்த முனை வர்றதை இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்படி அரைக்கத்து போட்டுக்கணும். இந்த வளைவு பூரா அப்படி போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்து அடித்து திருப்பணும். மார்க் பண்ணிக்கணும். ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு துணி அளவை வெட்டி எடுக்கணும். ஓரம் உருட்டிக்கணும். 2 துணி ஓரம் உருட்டிட்டு ஃப்ரண்ட் தச்சு வச்சுருக்கோம்ல, அதில் வச்சு அடித்து திருப்பணும். வெளிப்பக்கம் அடித்து பேக். கழுத்து அரைக்கத்து போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கழுத்து அரைக்கத்து போட்டுக்கணும். இப்படி ஓரமாக கடிச்ச தையல் போட்டால் தான் கழுத்து ஃபினிஷிங் ஆகும். எடுத்ததும் இப்படி மடித்து போட்டோம்னா ஃபினிஷிங்கே இருக்காது. இப்படி ஓரத்தையல் போட்டு
தைச்சாச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணணும். இப்போ 2 பக்கமும் ஏன் ரவுண்டு விட்டுருக்கேன்னா பேக்கும் மாட்டிக்கலாம், ஃப்ரண்ட்டும் மாட்டிக்கலாம். எந்த பக்கம் வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். அதான் 2 கழுத்து, பேக் கழுத்து ஃப்ரண்ட் கழுத்தையும் ஒரே மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கேன். கை பட்டி போட போகிறோம். இப்போ கை ஏற்ற போகிறோம். இப்போ கை தைச்சாச்சு. இப்போ பாவாடை ஏற்ற போகிறோம். இது சென்டரில் அரைக்காத்து போட்டுக்கணும். சென்டரில் அரைக்காத்து போட்டுக்கணும். அதே மாதிரி பேக்லேயும் சென்டரில் அரைக்காத்து போட்டுக்கணும். அதே மாதிரி பாவாடை சென்டர்லேயும் அரைக்காத்து போட்டுக்கணும். இருக்குல்ல, பாவாடை சென்டர்லேயும் அரைக்காத்து போட்டுக்கணும். கரெக்டாக வாங்க தைக்க. இப்படி பான் தையல் போட்டுக்கணும். பிசுற மேலே இருந்தால் தூக்கி விட்டு பான் தையல் போட்டுக்கணும். அதேமாதிரி இந்த பக்கம் இப்படி பான் தையல் போட்டுக்கணும். பேக் இது இடுப்பு கயிறு. அப்போ நம்ம இடுப்பு லூஸாக இருந்தாலும் இழுத்து கட்டிக்கிற மாதிரி. இப்போ சைடு அடிக்க போகிறோம். இந்த கயிறை இப்படி பார்த்து இங்கே வைக்க. இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையலுக்கு நடுவில் அதை வேறு இந்த தையலுக்கு இடையில வைக்கணும்.
கீழே பட்டி படம். இப்போ கழுத்தில் அமுக்கடி போடணும். அதை பாந்தடி தானே போட்டிருந்தோம், அப்போ அமுக்கடி போடணும். இப்போ தச்சு முடிச்சாச்சு. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180 ரூபா. துணி ரேட்டு 180 தான். அழகான லாங் சுடிதார் மாதிரியும் ஆயிடுச்சு, நைட்டி மாதிரியும் ஆயிடுச்சு. லாங் சுடிதார் மாதிரியும் இருக்குது, வீட்டுக்குள்ள நைட்டியாகவும் போட்டுக்கலாம்.